ஹலோ காய்ஸ், வாங்க நம்ம இஞ்சி பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து சிறுதானிய தோசைக்கு தான் இந்த சட்னி செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இவ்வளோ இஞ்சி நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை எண்ணெயில் பொரித்து அப்படி எடுத்துக்கலாங்க. ஒரு காப்பை தான் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாங்க. அது மாதிரி பூண்டும் நான் உரித்து வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நான் பெரிய வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சியும் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இஞ்சி பூண்டு சட்னி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, bye. Thank you.